இப்படி ஆக்ரோஷமான சாமிகளா இருக்கின்ற பாண்டி முனீஸ்வரர் ஒரு பக்கம் இருக்கட்டும், சமய கருப்பசாமி ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுல பாண்டி முனீஸ்வரர் ஒரு சைவ சாமின்னு சொல்லப்படுது. அவருக்கு எந்த ஆடுகளோ கோழிகளோ பலியிடக்கூடாது. அவருக்கு பொங்கல் வைத்து தேங்காய் உடைத்து பழம் வைத்து மட்டும்தான் படைக்க வேண்டும். அதே நேரத்திலே பாண்டி உடல் முழுவதும் எப்போதும் சந்தனத்தை பூசியபடி இருப்பார். சந்தனம், பன்னீர் போன்ற வாசனை வஸ்துக்களை அவருக்கு படைக்கலாம். ஆனால் சமய கருப்பசாமி, அசைவ கருப்பசாமி, இவருக்கு கல்லு, சாராயம், சுருட்டு இப்படி அத்தனையும் படைக்கலாம். அது போக பாண்டி முனீஸ்வரர் கிட்ட வந்து அவருடைய பக்தர்கள் வேண்டுதல் பண்ணி அந்த வேண்டுதல் நிறைவேறும் போது அவருக்கு பலியாக கொடுக்க நினைக்கின்ற அத்தனையையும் இந்த சமய கருப்பசாமியுடைய இடத்துல வச்சுதான் அவருடைய பக்தர்கள் பலி கொடுக்கிறாங்க. இந்த பாண்டி முனீஸ்வரர் கோவில் பேய் பிசாசு தொல்லைகளில் இருந்து விடுபடுவதற்கு மிகவும் சிறந்த கோவிலாக நம்பப்படுகின்றது. குழந்தை பேறு வேண்டுபவர்களும் இந்த பாண்டி முனீஸ்வரரை வேண்டிக்கிட்டு அங்க தொட்டில் கட்டினா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்பப்படுது. யாராவது நமக்கு செய்வினை செஞ்சிட்டாலோ, யாராவது நம்முடைய குடும்பங்களுக்கு ஏதாவது தீவினைகள் பண்ணிட்டாலோ அவங்கள நீதான் பாண்டி கேட்கணும்னு சொல்லிட்டு பல கிராமங்கள்ல இருக்கிற மக்களும் வந்து இங்கே பாண்டி